ஓடி விளையாடுறதுன்னா வெளிய வர்றதே இல்ல. சன்ல குழந்தைங்க வந்து எக்ஸ்போஸ் ஆறதே இல்ல. ஆனா கூடி எப்படி விளையாடுறாங்க? இன்டர்நெட்ல வேற வேற நாட்டில இருந்து, வேற வேற இடங்களிலிருந்து குழந்தைகள் எல்லாம் ஒன்று கூடி விளையாடுகிறார்கள். இந்த ஒன்று கூடி விளையாடுறதுனால என்னன்னா, மேபி அவங்க அறிவுல பல மாற்றங்களை அடையலாமே தவிர, உடல் அளவில் அவங்களுக்கு ஏதாவது மாற்றம் இருக்கிறதா? மாற்றம் இல்லை. விஞ்ஞானம் நம் உடலை பற்றி என்ன சொல்கிறது? மெய்ஞானிகளும் சொல்றாங்க, விஞ்ஞானிகளும் சொல்றாங்க. விஞ்ஞானத்தின் மூலமாக போய் மெய்ஞானத்துக்கு வரும். அ விஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க அப்டின்னா, ஒரு உயிர் தோன்றுனது முதல் ஒவ்வொரு வினாடியும் நிறைய செல்கள் உதிர்ந்து கொண்டே இருக்கிறது. நம் உடலிலிருந்து நெறைய செல்கள் சேர்ந்து கொண்டு பிறந்து கொண்டே இருக்குது. இது 2ம் ஒரு சரியான பேலன்ஸ்ல நடந்துட்டு தான் இருக்குது. ஆனா மெஞ்ஞானிகள் என்ன சொல்றாங்க? இந்த உடல் ஐம்பூதங்களால் ஆனது. நாம் எல்லாருக்கும் தெரியும். மனவளக்கலை வந்தப்புறம் அத பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சிருக்கோம். திருமூலர் கூட சொல்லியிருக்காரு. "உடம்பை வளர்த்தேன், உயிர் வளர்த்தேனே." இந்த பஞ்சபூதங்கள்ல நம்மளுடைய உடல் கட்டி பொருளாக எலும்பு இருக்கிறது. நீர் ரத்த ஓட்டமாக, நெருப்பு நம்மளோட டெம்பரேச்சர் மெயின்டெயின் பண்றதாகவும், காற்று சுவாசமாகவும், உயிர் ஆகாயமாகவும் நம் உடலில் இருக்கிறது. இது தெரிஞ்சது தானே. இதுல என்ன வித்தியாசம் இருக்குன்னா, இதுல ஒரே ஒரு விஷயம். இந்த கட்டி பொருளை தவிர, கெட்டி பொருளை அந்த போன் மாதிரி அந்த கெட்டி பொருளை தவிர, மீதி எல்லாம் என்ன பண்ணிரும்னா, ஓடிக்கொண்டே இருக்கிறது. உச்சி முதல் உள்ளங்கால் வரை மற்ற 4 விஷயங்களும் ஓடிக்கொண்டே ரத்தம் ஓடிக்கொண்டே இருக்கிறது. டெம்பரேச்சர் மாறிக்கொண்டே இருக்கும் நமக்கு. சுவாசம் கோவப்பட்டா ஒரு சுவாசம் இருக்கும். தவம் செய்யும் பொழுது ஒரு சுவாசம் இருக்கும். உயிர். இந்த உயிர் நமக்கு வந்து அப்பப்போ ஒரு ஆஜிடேட்டட் ஒரு ஒரு என்ன சொல்றது? ஒரு துடித்துக் கொண்டே இருக்கும். கொஞ்சம் வேறுபட்டு கொண்டே இருக்கும். இந்த 4 பூதங்களும் நமக்குள்ளாக இருக்கும் பொழுது, அது ஒரே மாதிரி இருப்பதில்லை. இந்த 4 விஷயங்கள்ல வேறுபாடு ஏற்படும்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா, நாளடைவில் நம் உடலிலும் மாறுபாடு ஏற்படுகிறது. காலச்சூழல்ல இந்த ஓட்டங்கள்ல தடையோ, தேக்கமோ, திசை மாற்றமோ, வேகத்தில் வேறுபாடோ ஏற்படும் பொழுது, நம் ஆரோக்கியத்துல பெரிய மாற்றத்தை அது கொண்டு வருகிறது. இது மட்டுமா? நான் பிறக்கும்போது அப்படியே மனிதர்களாவா நம்ம பொறந்துட்டோம்? பல உயிரின தன்மாற்றம் பெற்று, பெற்று, பெற்று சில லட்சம், 5,00,000 ஆண்டுகளாக சொல்றாங்க. என்ன அப்டின்னா, நாம் மனிதர்களாக இருக்கிறோம் அப்டின்னு சொல்றாங்க. அதனால என்ன ஆகுன்னா, அதிகப்படியான விலங்கின பதிவுகளும் நம்முள்ளாக இருக்கிறது. ஸோ, ஏற்கனவே ஓட்டத்துல நம்ம லைஃப் ஸ்டைல் மூலமா பல மாற்றத்த குடுக்குறோம். அடுத்தபடியாக என்னாச்சு? விலங்கின பதிவு நம்ம விட்டு போறதுக்கு முடியவே இல்லாத ஒரு நிலையில இருக்கு. இப்ப இந்த உச்சி முதல் பாதம் வரை நம்ம மாற்றணும் அப்டின்னா, அது எல்லோருக்கும் ஆரோக்கியமா வாழணும். எல்லாருக்கும் ரொம்ப புடிச்ச காம்ப்ளிமெண்ட் என்ன தெரியுமா? "நீங்க ரொம்ப யங்கா இருக்கிறீங்க. உங்களுக்கு இவ்ளோ வயசு சொல்லவே முடியல. அவ்ளோ யங்கா இருக்கிறீங்க." அந்த காம்ப்ளிமெண்ட்ட நம்ம எல்லாரும் ரசிச்சிருக்கோமா இல்லையா? அந்த காம்ப்ளிமெண்ட்ட ரசிக்கிறதுக்கு அவங்க எது மூலமா சொல்றாங்க? நம்ம யங்கா மெயினா நம்மளோட உடம்ப வந்து எவ்ளோ ஃபிட்டா வச்சிருக்கிறோமோ, அது மூலமாக. எல்லாரும் 2டே விஷயம் வந்து நம்ம மேனிஃபெஸ்ட் பண்ணுவோம். நான் இருக்கும் இந்த வாழ்நாள் முழுவதும் வந்து நான் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். யாரையும் டிபெண்ட் பண்ணாத ஒரு வாழ்க்கைய நான் வாழ வேணும்னு நெனைப்போம். அடுத்ததாக நான் அமைதியாக ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும். இது நமக்குள்ள நடந்திருக்கா இல்லையா? நம்ம பல தடவ இத யோசிச்சிருக்கோமா இல்லையா? இது நமக்கு மட்டுமா அப்டின்னா, WHO வந்து பெரிய ரிசர்ச் வேர்ல்ட் ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து பெரிய ரிசர்ச் பண்ணியிருக்கிறாங்க. அந்த ரிசர்ச்ல என்ன கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அப்டின்னா, உடல் ரீதியாக, மன ரீதியாக இருக்கணும் அப்டின்னா, அந்த சாத்தியம் நமக்குள்ளாக இருக்குன்னா, ஒவ்வொரு காலகட்டத்திலும் நாம் பலவிதமான சவால்களை சந்திக்க வேண்டும். ஜப்பான்ல நாம் எல்லோருக்கும் தெரியும். ஜப்பான்ல வந்து ரொம்ப வயது காலம் எல்லாரும் வாழ்வாங்க. ஒரு 102 வயது ஒரு பாட்டிய வந்து இன்டர்வியூ பண்ணியிருக்கிறாங்க. நீங்க எப்படி இவ்ளோ உடல் ஆரோக்கியமா, இன்னும் ஃபிட்டா உங்களோட வேலைய நீங்க செஞ்சுக்கிறீங்க. அது போக ஒரு காஃபி ஷாப் வச்சு அவங்க ரன் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரொம்ப ஒரு இயல்பா ஒரு 40, 50 வயசுல நம்ம எப்படி சர்வ் பண்ணுவோமோ, அந்த மாதிரி ஒரு தன்னோட கிளையன்ட்டுக்கு போய் அவங்க சர்வ் பண்றாங்களாம். இது எப்படி சாத்தியம் அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அந்த பாட்டி சொல்லியிருக்காங்க, இந்த காலத்து மாதிரி நாங்க எந்த டயட் பண்றதில்ல. எந்த ஒரு அந்த ஃபாஸ்டிங் பண்றோம், இந்த ஃபாஸ்டிங் பண்றோம். நாங்க எதுவுமே பண்றதில்ல. நாங்க வந்து வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கோம். எங்களோட வேலை எப்படி இருந்துச்சுன்னா, ஒரு உடற்பயிற்சியாக இருக்கும்.
வேலைகள் எல்லாம் பயிற்சி கொடுக்கிற மாதிரி எங்களுக்கு இருந்து. எப்பொழுது நாங்கள் பசித்தோமோ அப்பொழுது மட்டும்தான் சாப்பிட்டோம். வேலை முடிந்துடுச்சு அப்படின்னா, எங்க குடும்பத்துடனும், நட்புகளுடனும் சரியான ஒரு ஒரு எமோஷனல் சப்போர்ட் எடுத்துக்கிறோம். ஒரு பேச்சு மூலமாகவோ, ஒரு அரட்டை மூலமாகவோ, இல்ல ஒரு பிரேயர் மூலமாகவோ நாங்கள் ஒரு குறிப்பிட்ட நேரத்த செலவு பண்றோம். இறுதியாக அந்த நாளுக்கு நன்றி சொல்லிவிட்டு சரியான நேரத்தில் உறங்குகிறோம். இதற்கெல்லாம் பார்த்தனா, அடிப்படையானது எங்கள் உடம்பை நாங்கள் சரியாக வைத்துக் கொண்டிருக்கிறோம் அப்படி சொன்னாங்க. இது கேட்பதற்கு ரொம்ப நல்ல ஒரு விஷயமா இருந்தா கூட, நம்முள் எத்தன பேர் இத ஃபாலோ பண்றோம்? அப்படின்னு ஒரு கேள்வி நமக்குள்ளாக ஏறுதுல்ல. அப்போ உச்சி முதல் பாதம் வரை நடக்கிற எல்லா செய்திகளும் நாம் பயிற்சிகளாக செய்யும் பொழுது, நம் வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கைக்கு நாம் தான் ரெஸ்பான்சிபிளா இருக்கோம். எப்படி ரெஸ்பான்சிபிளா இருக்கோம்? குழந்தைங்க அப்படின்னு எடுத்தோம்னா, அவங்களுக்கு சில இருக்கும். நல்லா படிக்கணும், நெறைய மார்க் எடுக்கணும். மிடில் ஏஜ்க்கு வந்துட்டோம்னா, நல்ல ஒரு ஜாப்ல செட்டில் ஆகணும். நல்ல ஒரு வாழ்க்கை துணை வேண்டும். நல்ல ஒரு வாழ்க்கை வசதி வேண்டும். ஒரு 50 வயது தாண்டின அப்புறம் என்னோட ட்ரீட்மெண்ட்ல எனக்கு டெஸ்ட் பண்ணும்போது எந்த இதுவும் இருக்கக்கூடாது. எந்த கிரானிக்கல் இஷ்யூ என்னோட ரிப்போர்ட் ஆகக்கூடாது. 70 வயது ஆகும் பொழுது, அ முன்பெல்லாம் ஒரு 80, 85 வயதுக்கு அப்புறம் தான் அந்த ஒரு மரணத்தை நோக்கி பயணிக்கும் அப்படின்ற ஒரு எண்ணம் வர பல பேருக்கு, இன்னைக்கு உடல்ல ஏற்படுற அந்த உபாதை மூலமாக என்ன வந்துருதுன்னா, ஒரு 60 வயதிலேயே அந்த எண்ணம் வந்துவிடுது. ஏன்னா, உடலுல பலவிதமா வியாதிகள் வந்திருக்கு. இது எப்படி இருக்கு? அ கிரானிக்கலா பெற்றோர்கள் மூலமாக வந்திருக்கிறது. நம் வாழ்க்கை சூழல் மூலமாக வந்திருக்கிறது. குழந்தைங்கள எடுத்துக்கங்க. ஓடி ஆடி விளையாடுறாங்களா? ஸ்கூல்லேருந்து வந்த உடனே ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணி அவங்க லேப்டாப்ல உட்கார்ந்தாங்கன்னா, எந்த மொபைல்லயோ, லேப்டாப்பவே வேண்டாம் அப்படின்னு குழந்தைகிட்டேருந்து வாங்குனோமோ, இன்று கல்வியில என்ன மாற்றம் வந்துச்சுன்னா, அதிலேயே அவங்க கல்வி கற்க தொடங்கி விட்டாங்க. சோ, அதே பெற்றோர்கள் குழந்தைங்களுக்கு அதை குடுக்கிற ஒரு சூழ்நிலை வந்துடுச்சு. குழந்தைங்க அதிலேயே டைம் ஸ்பெண்ட் பண்றாங்க. கர்ணன் எப்படி கவசகுண்டலத்தோடு பிறந்தானோ, அதுபோல இன்றைய குழந்தைகள் ஒரு 5 வயதுல கவசகுண்டலம் வந்துருது. அந்த கவசகுண்டலம் என்னன்னு பார்த்தோன்னா, கண்ணாடி போடுறாங்க. அந்த கண்ணாடி ஒரு 5 வயசுல அந்த மூக்கு நல்ல ஒரு ஷார்ப் நோஸா இருந்து, நல்லா வளர்ந்து கூட இல்ல. அதுக்குள்ள அந்த கண்ணாடி போடுறாங்க. அந்த கண்ணாடிய தாங்கி பிடிக்கிறதுக்கு, அதுக்கும் அவங்களுக்கு ஒரு ரோப் போட்டு உட்கார வச்சுர்றாங்க. இந்த மாதிரியான குழந்தைங்களுக்கு எப்படி உடல் உறுதியாக இருக்க முடியும்? இந்த உடல் உறுதியாக இருந்தால் தான் கனவு மெய்ப்பட வேண்டும் அப்படின்ற பாரதியோட அந்த சொன்ன அந்த வார்த்தைகளை எப்படி அவங்க நிகழச் செய்ய முடியும்? சோ, கல்வியில இது கொஞ்சம் கொஞ்சமாக அவங்களுக்கு ஒரு லேக் குடுக்கும். நல்லா கத்துட்டு இருந்த ஒரு குழந்தைங்களுக்கு ஒரு பிளர்டா தெரியாததும் கண்ணாடி போட ஆரம்பிக்கிறாங்க. அப்படியே படிக்க ஆரம்பிக்கிறாங்க. படிச்சு வந்தப்புறம் ஒரு பியர் பிரஷர் இந்த காலத்துல. எ எ நம் குழந்தை என்ன மார்க் எடுக்கிறது அப்படின்ற ஒரு சந்தோஷத்த விட, பக்கத்து வீட்டு குழந்தை எந்த மார்க் எடுக்கிறது அப்படின்ற அந்த பியர் பிரஷர்னால அந்த குழந்தைகளே பெற்றோர்களே விளையாட போணுன்ற ஆசைப்பட்ட பெற்றோர்களே அந்த குழந்தைங்கள படிக்கணும், படிக்கணும், படிக்கணும் அந்த பிரஷர் குடுக்கும்போது, மேபி இன் ஃபியூச்சர்ல அவங்க பொருளாதார ரீதியா பல சந்தோஷங்கள அனுபவிப்பாங்க. அதுல எந்த மாற்றமும் கிடையாது. ஆனா, அந்த மாற்றத்தை கொண்டு அவங்களுடைய வாழ்க்கை இனிமையானதாவோ, ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு லைஃப்போ லீட் பண்ண முடியுமா? அப்படின்னா, அது ஒரு பெரிய கேள்விக்குறியாக தான் நமக்குள்ளாக இருக்கிறது. ஒரு ரிசர்ச்ல கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, பெண்கள் ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி ஒரு ஒபீஸ் வந்துரும். ஒரு பிரெக்னன்சிய கிராஸ் பண்ணுவாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில கொஞ்சம் வெயிட் போடுவாங்க. செகண்ட் பிரெக்னன்சில வெயிட் போடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்களால அந்த வெயிட்ட குறைக்கவே முடியாது. பட் அந்த அந்த பெண்கள் கூட ஒரு முறையான உடற்பயிற்சி செய்யும் பொழுது என்ன ஆகுதுன்னா, சிலர் ரொம்ப தின்னா இருப்பாங்க. ரொம்ப எனர்ஜெட்டிக்கா இருக்கிற மாதிரி தெரிவாங்க. ஆனா, இந்த உடற்பயிற்சி அதிகமா செய்ற பெண்களுக்கு அவங்களுக்கு வெயிட் இருந்தாலும் பிரச்சனை இல்ல. அவங்களுக்கு ஃபிட்னஸ் நல்லதா இருக்கிறதா கண்டுபிடிச்சுருக்காங்க. இதே மாரி ஆண்களுக்கு எடுத்துட்டோம்னா, ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு அப்புறம் அவங்களுக்கு தொப்பை போட்டுரும். டம்மி ரொம்ப பெருசா இருக்கும். அந்த விதமான ஆண்கள் உடற்பயிற்சி தவறாது செய்றது மூலமா என்ன நடக்குது அப்படின்னா, அவங்கள் அதிக ஆண்டுகள் இருக்கிறாங்க. தேன் ஃபிட்னஸ்க்கு போய் ரொம்ப
கஷ்டப்படுத்த விட எளிமையா செய்யறது மூலமும் உடலை உறுதி செய்யறதுக்கு இன்னைக்கு காலத்துல என்ன டெஃபினிஷன் இருக்கு தெரியுமா? நான் என்னோட உடலை உறுதி செய்ய போறேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் அதுக்கு ஒரு நல்ல ட்ரெஸ் வாங்கணும். அப்புறம் ஒரு நல்ல ஷூ வாங்கணும். சப்போஸ் அது வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு ஒரு ரூ. 800 அப்படின்னு வச்சுக்கிட்டா கூட, அந்த ரூ. 800க்கு வாங்கின அந்த ஷூக்கு கூட ஒரு 800 நாள் கூட நம்ம வந்து என்ன பண்றோம்? அந்த எக்ஸர்சைஸ், அந்த ஃபிட்னஸ நோக்கி நாம் வந்து பயணிப்பதில்லை. ஒரு 10 நாள் போறோம். இவ்ளோ செலவு பண்ணி நான் வாங்கியிருக்கேன். ஒரு 10 நாள் போறேன். இல்ல என்னோட ஃபிட்னஸ் ரொம்ப முக்கியம் அப்படின்னு கொஞ்ச நாள் போறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய அந்த ஃபிட்னஸ் கான்ஷியஸ் குறைஞ்சிருது. இன்றைக்கு சூழ்நிலையும் அப்படி ஆகிவிட்டது. டே டியூட்டி, நைட் டியூட்டி மாத்தி மாத்தி வரும் பொழுது, அவங்களோட வாழ்க்கை என்னாச்சு? உடலைப் பற்றிய கவலை முற்றிலுமாக மறைந்து விட்டது, மறந்து விட்டார்கள். அப்ப என்ன ஆச்சு? தேடல். இது வேணும், இது வேணும், இது வேணும், இது வேணும் நம்ம தேடிக்கொண்டே இருக்கும்போது, இந்த உடல் பற்றின அடுத்த விஷயம் உணவு. நல்ல உணவு சாப்பிடணும். அந்த உணவு நம்மை நல்ல 2 1/2 கிலோலேருந்து 4 1/2 கிலோல பிறந்த நமக்கு நல்ல உணவு சாப்பிட்டா தான் நம்ம இன்னைக்கு அட்டைன் பண்ணியிருக்க அந்த வெயிட்ட நம்மளால அட்டைன் பண்ணிருக்கோம். உணவும் தவிர்க்கப்படுகிறது. எதனால? வேலைப்பளு காரணமாக, சூழல் காரணமாக. அதுவும் தவிர்க்கப்படுகிறது. சோ, சரியான உடற்பயிற்சி இல்ல, சரியான உணவு பழக்கம் இல்ல. எப்படி இந்த உடம்பானது உறுதியாக இருக்க முடியும்? இது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம் தானே! ஒரு விதத்தில் பார்க்கும் பொழுது, இதுக்கு முந்தின தலைமுறை வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக ஓரளவு அந்த வெளியில சென்று பார்த்து நெறைய பேர் ரிப்போர்ட் பார்த்தோன்னா, விட்டமின் டி டெஃபிஷியன்சின்னு சொல்றாங்க. ஏன்னா, வெளியில் நாம் இருப்பதே இல்ல. இந்த வெயில் நம்ம உடம்புல படுறதே இல்ல. நெறைய பேர் வேலைக்கு போறாங்க. அங்க வேலைக்குன்னு போம்போது அலுவலகங்கள் சில பிரச்சனைகள் வரும். அந்த பிரச்சனைகள் வந்து அவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட காலத்துல வந்து ஸ்ட்ரெஸ்ஸா மாறுது. ஸோ அவங்க என்ன சொல்றாங்க, "எனக்கு ரிலாக்சேஷனே இல்ல. எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸே இல்ல." நான் சாரி எனக்கு ரிலாக்சேஷனே இல்ல. நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான லைஃப்ல இருக்கிறேன் அப்படி சொல்லலாம். இந்த ஸ்ட்ரெஸ், இந்த ரிலாக்சேஷன் இதெல்லாம் எப்படி கொண்டு வர முடியும் அப்படின்னா, அவங்க உடம்பை நோக்கி கொஞ்சம் சிந்திக்க தொடங்க வேணும். இந்த ஸ்ட்ரெஸ் கொஞ்ச நாள் கன்டின்யூ ஆயிடுச்சுன்னா, இன்னைக்கு கிட்டத்தட்ட சொல்றாங்க 41% ஆண்களோ, பெண்களோ பெண்களுக்கு கொஞ்சம் அதிகமா சொல்றாங்க. 41% பெண்களும், ஒரு 38% ஆண்களும் என்ன பண்றாங்கன்னா, தூக்கமின்மை அப்படின்ற ஒரு கடுமையான நோயில பாதிக்கப்படுறாங்க. இந்த தூக்கம் இல்லைன்னா எப்படி நம்ம உடல் நல்லா இருக்க முடியும்? நல்லா தூங்குனா தானே அடுத்த நாள் நம்மளால போயி நல்லதொரு ஒரு ஒரு பெர்ஃபார்மன்ஸ் குடுக்க முடியும். அது மூலமா ஒரு நல்ல சக்சஸ குடுக்க முடியும்னா, அதுவும் அவங்களால செய்ய முடியதில்ல. இப்போ இந்த செல்ஃப் லவ்வும் அவங்களுக்கு இல்லாம போயிடுது. செல்ஃப் கேரும் இல்லாம போயிடுது. இதுக்கெல்லாம் முக்கிய காரணமா அவங்க என்ன சொல்றாங்கன்னா, "எங்களுக்கு போதுமான நேரம் இல்லை" அப்படின்னு சொல்றாங்க. போதுமான நேரம் இல்லைன்னு இதுல பயணிச்சுட்டே இருந்துட்டு, அவங்களுக்கு நேரம் வரும்ல. ஒரு 58, 60 வயசுக்கு அப்புறம் ரிட்டயர்மென்ட் வரும்பொழுது என்னன்னா, அவங்களுக்கு எல்லாமே வாழ்க்கையில இருக்கு. அவங்களோட உடம்பு வந்து தெம்பா இருக்கிறதில்ல. எல்லா அச்சீவ்மென்ட்டும் அவங்க பண்ணிடுறாங்க. பட் அவங்க என்ன அச்சீவ் பண்ணாங்க? அந்த அச்சீவ்மென்ட்ட ரசிக்கவோ, அந்த அச்சீவ்மென்ட்ட அனுபவிக்கவோ முடியாத ஒரு சூழ்நிலைக்கு வந்துர்றாங்க. ஸோ, அ ஒரு ஒரு காலகட்டத்திலயும் ஒரு ஒரு மாற்றம் நடந்துச்சு. அதுபோல நம் காலகட்டத்துல நடந்த பெரிய மாற்றம் என்னன்னா, உடலில் இருந்து நம் வாழ்க்கையை சரி பண்ண வேண்டும். அப்படின்ற ஒரு பெரிய விழிப்புணர்வு ஏற்பட்டுச்சு. அ பல அமைப்புகள் இருந்துச்சு. அ பல தலைவர்கள் இருந்தாங்க. பல ஞானிகள், மகான்கள் இருந்தாங்க. நம்முடைய மகான் வேதாத்ரி மகரிஷி உடலினை உறுதி செய்வதற்கு என்ன செஞ்சாங்கன்னா, முதல்ல எல்லாரும் என்ன சொன்னோம்? எனக்கு நேரமே இருப்பதில்லைன்னு சொன்னோம். ஸோ ரொம்ப ஒரு 45 நிமிஷத்துக்குள்ள நமக்கு எல்லா விதமான பயிற்சிகளும் குடுத்தாங்க. அந்த 45 ம் நிமிஷத்துல குடுத்த பயிற்சிகள எதெல்லாம் அவங்க சாட்டிஸ்ஃபை பண்ணாங்க? எல்லா வயது குழந்தைகளும் பண்ணோம். ஸோ என்ன சொல்றாங்க? 8 வயசுல இந்த பயிற்சிகள குழந்தைங்களுக்கு குடுத்துடலாம் சொல்றாங்க. 80 வயது வரைன்னு பொதுவாக சொல்றாங்க. ஆனால் கிடையாது. வாழும் நாள் வரை இந்த பயிற்சியை செய்யணும். மகான் வந்து 90வது பிறந்த நாளுக்கும் எல்லா பயிற்சிகளும் செஞ்சுட்டு வந்ததா கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ நாம் வாழ்நாள் முழுவதும் இந்த பயிற்சி செய்யணும். அப்படிப்பட்ட பயிற்சி எப்படி இருக்கணும்? முதல்ல ரொம்ப சிம்பிளான பயிற்சியா இருக்கணும். ஸோ இதற்கு சிம்ப்ளிஃபைட் குண்டலினி யோகா அப்படின்னு வச்சாங்க. 2வதாக எல்லா வயதினரும் சேர்ந்தாங்க. 3வதாக எல்லா விதமான கால
தட்பவெட்ப சூழ்நிலையில இந்த பயிற்சி செய்ய முடியும் அப்படின்றதுக்காக அதை பார்த்து அதை வந்து டிஃபைன் பண்ணாங்க. சோ இது எல்லாமே டிஃபைன் பண்ணிட்டாங்க. அப்ப இந்த 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 பயிற்சிகள் செய்யறதுக்கு ஏதாவது பெரிய செலவு இருக்கா? ஏதாவது நம்ம அதுக்காக வாங்க வேண்டியிருக்கான்னா எதுவுமே இல்ல. சிம்பிளா நம்ம வீட்ல நல்ல பயிற்சிகள் செய்யலாம். இந்த பயிற்சிகள் செய்றதுனால என்ன ஆகுதுன்னா, 1 மணி நேரம் ஒரு உடற்பயிற்சி நாம் செய்றோம்னு வச்சுக்கங்களேன். அது நம்முடைய வாழ்நாளை 3 மணி நேரம் அதிகப்படுத்துகிறது. சோ, இந்த நேரம் இல்லை அப்படின்ற அந்த ஃபர்ஸ்ட் கொஸ்டின்க்கே இதுல ஆன்சர் கிடைச்சது. சிம்பிளா செய்ய முடிஞ்சதுனால எல்லா மக்களுக்கும் செய்ய முடியுது. அதுக்கப்புறம் இந்த எனக்கு தூக்கம் வரவில்லை, நான் ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருக்கிறேன் அப்படின்றதுக்காக அவங்க குடுத்த அந்த ரிலாக்சேஷன் பயிற்சி வந்து எல்லா எந்த விதமான பிரச்சனைக்கும் தீர்வு நமக்குள்ளா குடுத்துருது. அந்த பிரச்சனைகள் உடல் அளவுல, மனதளவுல பிரச்சனைகள் ஏற்படும் பொழுது தான் அது தூக்கத்தை பாதிக்கிறது. இந்த பயிற்சிகள நம்ம குடுத்துட்டானா, தூங்குனாலே எல்லா விதமான வியாதிகளும் சரியாயிடும். இப்போ மகானோட பயிற்சி ஒரு பயிற்சியிலேருந்து ஒரு பலன்கள பார்ப்போம். கை பயிற்சி எடுத்துக்குவோம். கைப்பயிற்சியில என்ன நடக்குது? முதல் பயிற்சியாக கைகள மேல தூக்கி நம்ம செய்றோம். இது சிரசாசனத்துக்கு சமம். ரத்த ஓட்டம் சீராக இருக்குது. அப்படி சொன்னா கூட, இதுல ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நமக்கு தேவையான அந்த பிரபஞ்ச ஆற்றல் நமக்குள்ளாக வரும்பொழுது சொல்லுவாங்க, ஒரு வீட்டில் ஒரு 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 தவறான ஒரு விஷயம், ஒரு துக்கம் அப்படி நடந்து போச்சுன்னா, "உனக்கு தானே தோள்ல ரொம்ப சுமையாகி விட்டது" அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கைப்பயிற்சியில நாம் செய்யற அந்த ரொட்டேஷன் செய்ய செய்ய என்ன ஆகுதுன்னா, ஸ்ட்ரெஸ் மூலமா நமக்கு வந்த அந்த எமோஷன் எல்லாம் ஷோல்டர்ஸ்ல தான் ஸ்டோர் ஆயிருக்குன்னு சொல்லி ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. சோ இத சரி பண்ணுவதன் மூலமாக ஓட்டங்கள் சீராகும். அந்த ஓட்டங்கள் சீராகும் போது நாம் ஸ்ட்ரெஸ் அப்படின்றதுல இருந்து ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வரும். அடுத்ததாக கால் பயிற்சி. கால் பயிற்சி நம்ம வந்து தலைக்கு குடுக்குற முக்கியத்துவம் வந்து காலுக்கு எப்படி மாறிவிட்டனா, அழகான ஒரு செப்பல் வாங்குறது தான் காலுக்கு அழகுன்ற ஒரு நிலை இன்று மாறிவிட்டு அதுல இருந்து ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி நம்ம பண்றோம். அந்த ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜி நீங்க இப்ப ரீசென்ட்டா கேள்விப்பட்டீங்களா தெரியல. அதுக்கு பல சென்டர்ஸ் வந்துச்சு. அந்த சென்டர்ல மினிமம் மகான் நமக்கு கொடுத்த அந்த பயிற்சி, அந்த பாதத்தை அழித்துவிடும் அந்த பயிற்சிக்கு மினிமமாக 1500 டூ 2000 வரைக்கும் சார்ஜ் பண்றாங்க. நாம் அவ்வளவு ஈஸியா மகான்ட்டேருந்து அத கத்துக்கிட்டோம். அத நம்ம செய்யும் பொழுது, தலைக்கு எப்படி எல்லாமே கிடைக்கிறதோ, காலுக்கும் அதற்குள்ள எல்லா அழுத்தமும் இந்த பயிற்சிகள் மூலமா கிடைத்து, நாம் ரொம்ப ரிஃப்ரெஷ்ஷா இருக்கும். மூச்சு பயிற்சி. அதாவது பரத்தை உரணும். அதாவது இறைவனை உணரணும் அப்டின்னா, மூச்சை வந்து நமக்குள்ளாக சரியாக செயல்படுத்த வேண்டும் சொல்லாங்க. மூச்சு பயிற்சி வந்து ஒரு கிஃப்ட்டா குடுத்தாங்க. குழந்தைங்களுக்கெல்லாம் குடுக்கும்போது, அவங்களோட கான்சன்ட்ரேஷன் ஏன் விளையாட்ட குடுத்தாங்க அந்த காலத்துல? குழந்தைங்க விளையாட போவாங்க. எந்த ஒரு விளையாட்டுக்கு போம்போது, அவங்களோட ஃபுல் கான்சன்ட்ரேஷன் அதுல கிடைக்கும். அதுல கிடைக்கிற அந்த கான்சன்ட்ரேஷன் மூலமாக உடல் ரீதியா என்னென்ன இருக்குது? அவங்களோட மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரெங்தன் ஆகுது. சோ கான்சன்ட்ரேஷனுக்கு வந்து மனசுக்கு கிடைக்குது. பாடிக்கு வந்து மசில் நல்லா ஸ்ட்ரெங்தன் ஆகுது. இத முடித்துக்கொண்டு அடுத்த நாள் ஒரு குழந்தைக்கு ஸ்கூலுக்கு போம்போது என்ன நடக்குதுன்னா, அந்த குழந்தைங்களுக்குள்ளாக நெறைய குவாலிட்டீஸ் அட்ஜஸ்ட் பண்ணி இருக்கணும். வெற்றி தோல்விகள சமமாக எடுத்துக்கணும். அப்படின்ற ஒரு மனநிலை வருகிறது. அப்படிப்பட்ட ஒரு வாய்ப்பே இல்லாத குழந்தைகளுக்கு இந்த மூச்சு பயிற்சிய நாம் காலை, மாலை நம்ம செய்ய குடுத்தோம் அப்படின்னா, அந்த குழந்தைகளுடைய மனமானது சமநிலை அடைந்து வெற்றிகளையோ, தோல்விகளையோ சமமாக இருந்து தன்னுடன் இருக்கும் குழந்தைகளுடன் ஆ கேரிங் இஸ் ஷேரிங் சொல்லுவாங்க. ஷேரிங் இஸ் கேரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. சோ எப்படினாலும் அதை வந்து மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கும் அந்த மன ஆற்றல் இது மூலமாக வருகிறது. கண் பயிற்சி. க கண்ண கர்ணனோட கவச குண்டலத்தை கிருஷ்ணர் வேணும்னு நெனச்ச மாதிரி இந்த குழந்தைகளிடமிருந்து நாம் வந்து இந்த பயிற்சிகள், கண் பயிற்சி குடுப்பதன் மூலமாக படிப்படியாக அவங்கள் அந்த கண்ணாடியிலிருந்து வெளிவர வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கபாலபதி பயிற்சி பண்றோம். கபாலபதி பயிற்சி இட் இஸ் a கிஃப்ட். அந்த இட் இஸ் a கிஃப்ட் டு அவர் பிரெயின். கோல்டன் பிரைட் எக்சர்சைஸ் சொல்லுவாங்க. பிரெயினும் பிரெயின் பிரைட்டா இருந்துச்சுன்னா, நம்மளோட எண்ணங்கள், சிந்தனைகள், செயல்கள் எல்லாமே ரொம்ப பிரைட்டா இருக்கும். இந்த பயிற்சி செய்வதன் மூலமாக மூளை நல்ல ஆற்றல்கள் மூளையில் உள்ள அந்த செல்கள்லாம் ஆற்றல் நல்லா கிடைத்து, நல்ல கிரியேட்டிவா ஒரு டிராயிங் பண்றவங்க கபாலபதி ரெகுலரா பண்ணும்போது இன்னும் கிரியேட்டிவா பண்ணுவாங்க. இன்னும் நெறைய பெர்ஃபார்ம் பண்ண முடியும். கவிதை எழுதுறவங்கள பார்த்தோன்னா, அவங்கள்ட்ட பலவிதமான மாற்றம் கொண்டு வர முடியும். அடுத்ததாக மகான் கொடுத்தது மகராசனம் குடுத்திருக்காங்க. மசாஜ் குடுத்திருக்காங்க.
அப்புறம் வந்து அக்கோ பிரஷர் குடுத்துருவாங்க. இந்த பயிற்சிகள் எல்லாம் மகான் சொல்றாங்க. இது ஒரு ட்ரீட்மெண்ட்டாகவே கொடுக்கலாம். இந்த பயிற்சிகள் செய்யும்போ நாம எல்லாம் தவம் செய்றோம். தவத்தை பத்தி பின்னாடி பேசுவதற்கு முன்னால ஒரு விஷயம் நெறைய பேருக்கு எனக்கு சாந்தி தவம் வந்து கரெக்ட்டா வரமாட்டேங்குது. சாந்தி தவத்துல வந்து கொஞ்சம் ஒரு டிஃபரன்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அந்த உணர முடியாதவர்கள் வந்து காயகல்பத்துல சொல்லுவாங்க, நீங்க நல்லா ஓஜஸ் போட்டுட்டு நீங்க வந்து சாந்தியில பண்ணும்போது உங்களால ஃபீல் பண்ண முடியும்னு சொல்லிட்டு. ஒரு மூத்த பேராசிரியர் சொல்லியிருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து மகராசனத்துல லாஸ்ட்ல சைக்கிளிங் பண்ணுவோம்ல, சைக்கிளிங் நல்லா உணர்ந்து பண்ணும்பொழுது, கவிழ்ந்த நிலையில் நாம் செய்யும் இந்த குரோக்கோடைல் எக்சர்சைஸ் நல்லா உணர்ந்து செய்யும் பொழுது, சாந்தி தவத்துல நமக்கு தேவையான அந்த உணர்வு கரெக்ட்டான சாந்தி தவத்துல நம்மால் அதை உணர முடியும்னு சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அக்குப்ரெஷர் வந்து அத செய்ய, 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 செய்ய அது ஒரு ஹீலிங்காக அது ஸ்பெஷலா என்ன குடுத்திருக்காங்க, இதை நீங்கள் இரவும் செய்துவிட்டு தூங்கும் பொழுது, அந்த தூக்கமின்மை அப்படின்ற இடத்துல இருந்து நம்மால் வெளிவர முடியும். இந்த அப்புறம் ரிலாக்சேஷன். என்ன நடந்தாலும், என்ன பெரிய வியாதினாலும், இந்த ரிலாக்சேஷன் பயிற்சி குடுக்கும் பொழுது, அதற்கு பின் நாம் தூங்கும் அந்த 10 நிமிஷம் அப்படி உடம்பெல்லாம் ஃபுல்லி சார்ஜ்டா நம்ம எந்திரிக்கிறத பல நாள் நம்ம வந்து உணர்ந்து இருக்கிறோம். இந்த பயிற்சிகள்லாம் நமக்கு மகான் குடுத்துட்டு, நம்ம உயிருக்கான பயிற்சியும் சேர்ந்து குடுத்தான். உயிருக்கானதையும் பயிற்சியா தான் மகான் நமக்கு குடுத்தாங்க. காயகல்ப பயிற்சி. காயகல்ப பயிற்சி செய்ய, செய்ய, செய்ய நம் உடல் அளவில், மனதளவில் எவ்வளவு விதமான மாற்றங்கள் குறைந்தபட்சம் காயகல்பத்தையாவது குடுத்துங்கன்னு மகான் சொல்லி பேராசிரியர்கள்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க. காயகல்பம் குடுக்க, குடுக்க நம் இளமை காத்து, முதுமையை தள்ளி போட்டு, வயோதிகம் அப்படின்ற ஒரு பயத்திலேருந்து வயோதிகமும் அனுபவிக்க கூடியதுதான். அதுவும் முழுசா நம்மால் என்ஜாய் பண்ண முடியும். அப்படின்ற ஒரு மனநிலைக்கு நாம் வந்து விடுகிறோம். உடற்பயிற்சி நல்லா செய்து விட்டோம். அடுத்ததாக ரொம்ப முக்கியமான உணவை பற்றி மகான் என்ன சொல்கிறார்கள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆற்றால் வள்ளுவம் என்ன சொல்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, "ஆற்றால் அளவறிந்து உண்க, அத்துடம்பு பெற்றால் நெடித்துய்க்கு மாறு." முன்னாடி என்ன உணவு சேர்ந்தோமோ, அந்த உணவு உண்ட பின்பு, அந்த உணவு முறையாக செரித்த பின்பு, அடுத்த வேளைக்கு எந்த உணவு வேண்டுமோ, அளவோடும், முறையோடும் அந்த உணவை உண்ண வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அந்த உணவு சரியான உண்ட பின்பு, ஐம் நம்ம வந்து உணவு, உறக்கம், உழைப்பு, புலன் இன்பம், எண்ணம் இவை அனைத்தையும் நாம் சரியாக பயன்படுத்தும் பொழுது, நம் உடல் நன்றாக உறுதியாக விடும். அடுத்ததாக WHO சொன்னது நமக்கு தெரிந்தது உடல், உயிர், மனம் சேர்ந்துதான் நம் வாழ்க்கை. இந்த மனமை நாம் எப்படி சரிப்படுத்த முடியும்? உடல்ல நமக்கு சரியா கான்சன்ட்ரேஷன் இல்லாதனால தான் ஒரு 20 மினிட்ஸ் நம்மளால தவத்துல உட்கார முடியல. தவத்துல சிறப்பா உட்காரணுன்றதுனால தான் நமக்கு உடற்பயிற்சி கொடுத்துட்டு அடுத்து தவம் குடுக்குறாங்க. அகத்தவத்தின் பெருமையை எப்படி மகான் சொல்றாங்கன்னா, உயிர் உணர்வே ஆன்மாக்கள் உய்ய காட்டும் உள்நாடி அமைதி பெறுவ உண்மை தெளிவாகும். இந்த அகத்தவம் செய்ய செய்ய உடல், மனம், உயிர் இந்த 3ம் ஒரு இடத்தில் நமக்கு மீட் பண்ணி செய்ய செய்ய நாம் உடல் அளவிலும், மனதளவிலும் பல மாற்றங்களை கொடுக்க முடியும். ஒரு பெரிய யுனிவர்சிட்டியில படித்த ஒரு அன்பர், எல்லா வாழ்க்கை வளம் பயங்கர பிசினஸ், பயங்கர சக்சஸ் எல்லாமே அவரோட வாழ்க்கையில கிடைச்சது. ஒரு நாள் அவர் ஒரு ஒரு மீனவ கிராமத்துக்கு போய் பார்த்துட்டு இருக்கிறாரு. அங்க ஒரு அன்பர் வராரு. நெறைய மீன்களை கேரி பண்ணிட்டு வராரு. "நீங்க என்ன பண்றீங்கன்னு?" கேட்கிறாரு. "நான் போய் மீன் தொழில் பண்ணுவேன். 1 வாரம் போவேன், மீன் எடுத்துட்டு வருவேன். அதுக்கப்புறம் அதை வைத்து அந்த வாரம் என்னுடைய வாழ்க்கை, என்னோட குடும்பம் நான் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு திருப்பி போவேன்." அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த அன்பர் சொல்றாரு, எவ்வளோ நாள் நீங்க இந்த வேலை பார்ப்பீங்கன்னு?" சொல்றாரு. "எங்களால முடிந்தவரை வேலை பார்ப்போம்." அப்படின்னு இந்த அன்பர் சொல்றாரு, "நான் உயர் கல்வியில பட்டேன். நெறைய எஜுகேஷன் படிச்சேன். பயங்கர சேலஞ்சஸ் பண்ணேன். என் வாழ்க்கைக்கு தேவையான எல்லாமே நான் சேர்த்து வச்சுட்டேன். இப்ப நான் ரிலாக்சேஷனுக்கு வந்திருக்கேன்." அப்படின்னு "இப்ப ஏன் நீங்க ரிலாக்ஸ் பண்றீங்க? இப்பவும் நீங்க உழைக்க வேண்டியதுதானே? இன்னும் கொஞ்சம் சேர்த்துக் கொள்ளலாமேன்னு" இந்த மீனவ அன்பர் கேட்கிறார். அப்போ இந்த அன்பர் சொல்லியிருக்கார், "இல்ல, இல்ல நான் ரொம்ப உழைச்சதுனால என்னோட உடம்பு ரொம்ப டயர்ட் ஆயிடுச்சு. டாக்டர் வந்து எனக்கு ரெஸ்ட் குடுத்துருக்காங்க. அதுக்காக தான் வந்தேன். அப்படி வரும்பொழுது நான் என்ன நெனச்சேன்னா, இந்த கிராமம் ரொம்ப அமைதியா இருக்கு. இங்க இருக்கும் மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொன்னாங்க. உங்கள பார்த்துட்டு போணும்னு நான் வந்தேன். உங்கட்டேருந்து நான் ஏதோ ஒண்ணு கத்துக்கணும்னு நெனைக்கிறேன்." அப்படின்னு சொல்றாரு. அதுக்கு இந்த மீனவ அன்பர் சொல்றாரு, "ஐயா, நீங்க உடம்ப பெருசுபடுத்தல, உங்க உறக்கத்த பெருசுபடுத்தல. உங்களோட வளத்த மட்டும் வாழ்க்கை வளத்த மட்டும் நீங்க நோக்கி பயணிச்சுட்டே இருந்தீங்க. ஆனா நாங்க அப்படி கிடையாது. எங்க உடம்பையும் பார்த்துக்கிட்டோம்,
எங்க குடும்பத்தையும் பார்த்துக்கிட்டோம், எங்களோட உறக்கத்தையும் பார்த்துக்கிட்டோம். இந்த 3யும் நாங்க வந்து சரியா ஸ்ட்ரீம்லைன் பண்றது மூலமா, எங்களுடைய புலன் இன்பமும், எண்ணமும் நாங்கள் வந்து எங்க கட்டுக்குள்ள தான் நாங்க வச்சிருந்தோம். ஸோ, நாங்க வந்து 50 வயசுக்கு அப்புறம் தான் வாழ்க்கைய அனுபவிக்கணும். 50 வயசுக்கு முன்னாடி உழைச்சுட்டே இருக்கணும். அப்படின்னு நாங்க எந்த பிரிவும் வைக்கல. எங்களுக்கு முதன்மையாக நாங்க கருதுறது இந்த உடம்பு தான். இந்த உடம்பை வைத்து தான் இந்த வாழ்க்கைய வாழ முடியும் அப்படின்னு சொல்றாரு. இத பார்த்த இந்த அன்பர் வந்து ரொம்ப ஷாக் ஆயிட்டாரு. ஏன்னா, ஒரு பெரிய யுனிவர்சிட்டில பிஹெச்டி படிச்சவரு. அடுத்த முறை அந்த யுனிவர்சிட்டில வந்து பிஹெச்டி எடுக்கிற அந்த ஸ்டூடண்ட்ஸ்க்கு அவர் சொன்ன விஷயம், அ "இதுவரை நான் எவ்வளவோ வாழ்வியல் வெற்றிகளை நான் அடைந்த போதும், ஒரு விஷயம் நான் கத்துக்கிட்டேன். உடம்பை நாம் சரியான பேணி கரெக்ட்டா பாதுகாத்து பேணி காக்கலைன்னா, எவ்வளவு சொத்து வைத்திருந்தாலும், எவ்வளவு மக்கள் நம்மை சுற்றி இருந்தாலும், அதை முழுமையாக நாம் அனுபவிக்க வேண்டுமெனில், இந்த உடம்பினை உறுதி செய்ய வேண்டும்." அப்படின்ற டைட்டில் எழுதிட்டு, அதுக்கப்புறம் அந்த அன்பர்களுக்கு வந்து ஸ்டூடண்ட்ஸ்க்கு கிளாஸ் எடுத்ததா புத்தகத்துல படித்திருக்கேன். இது உண்மையா நடந்த நிகழ்வு. அதுபோல நாம் முழுமையாக, இனிமையாக, அமைதியாக வாழ வேண்டும் என்றால், இந்த உடம்பை நாம் நன்கு பேணிக் காக்க வேண்டும். அப்படி நன்கு பேணி காக்க வேண்டும் அப்படின்னா, 5ல் அளவு முறை நல்லபடியா கடைப்பிடிக்க வேண்டும். 5ல் அளவு முறை கடைப்பிடித்தால் மட்டும் போதாது. பயிற்சி, பயிற்சி, பயிற்சி விடாது பயிற்சி செய்ய வேண்டும். அந்த பயிற்சிகளை நாம் மட்டும் கற்றால் போதாது. அனைத்து அன்பர்களும் கற்பதற்கு நம்மாலான சிறு உதவி செய்வோம். தொண்டாற்றி இன்பம் காண்போம். நல்லதொரு வாய்ப்புக்கு நன்றி. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஒரு சிறப்பான சிந்தனை இன்று. உடல் நலத்தை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள எல்லா வயதினரும் அவசியமான தெரிந்து கொள்ளக்கூடிய குறிப்புகளையும், உடலினை உறுதி செய்வதற்கு அருட்தந்தை அவர்கள் வடிவமைத்துள்ள எளிய முறை உடற்பயிற்சி, காயக்கல்ப பயிற்சி, தவப்பயிற்சிகள், உணவு முறை, 5ல் அளவு முறை இவற்றின் சிறப்புகளை எல்லாம் அம்மா நமக்கு இன்னைக்கு எடுத்து கூறினார்கள். அம்மா அவர்களை நாம் அனைவரும் வாழ்த்தி மகிழ்வோம். பேராசிரியர் அருள்நிதி புஷ்பகலா அம்மா அவர்களும் அவர் தம் அன்பு குடும்பமும் அருட்பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீளாயுள், நிறை செல்வம், உயர்புகழ், மெய்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். ஸ்கை வாழ்க வளமுடன். ஸ்கை ஆன்லைன் மெடிடேஷன் தினசரி நிகழ்வுகள் பற்றிய அறிவிப்புகள். காலை 5 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், காலை 5:30 மணிக்கு தவம், தொடர்ந்து 6 மணிக்கு வீடியோ ஆடியோவில் உடற்பயிற்சி வகுப்பு இடம்பெறும். அதை பார்த்து கொண்டே நாம் செய்யலாம். மாலை 6 மணிக்கு மகரிஷியின் பாடல்கள், மாலை 6:25 மணிக்கு மாலை காயகல்பம், மாலை 6:30 மணிக்கு தவம், மாலை 7 மணிக்கு சிந்தனை உரை, மாலை 7:30 மணிக்கு உலகநல வாழ்த்துடன் நிறைவு. பிரதி சனி மாலை தவத்தினை தொடர்ந்து மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை ஐயம் தெளிதல் நிகழ்வு நடைபெறும். பிரதி ஞாயிறு மாலை 7 மணி முதல் 7:30 மணி வரை சிறப்பு சிந்தனை நடைபெறும். உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்த ஆட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். மனமகிழ்வோடு இன்றைய நிகழ்வினை நிறைவு செய்து கொள்வோம். நன்றி. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.